தமிழக அரசியலில் ஒரு கட்சிக்கு கொடி எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது அக்கட்சியின் சின்னம். கிராமத்து மூலை முடுக்கில் இருக்கும் பாமர மக்களிடமும் ஒரு கட்சியின் கொள்கையை விட அதன் சின்னமே முதலில் சென்றடையும். கல்வி அறிவு குறைவாக இருந்த காலத்தில் மக்களிடம் வேட்பாளரை கொண்டு சேர்க்கவே சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இன்று டிஜிட்டல் யுகத்திலும் அதன் மவுசு குறையவில்லை. திமுக என்றால் உதயசூரியன், அதிமுக என்றால் இரட்டை இலை என இந்த சின்னங்கள் வெறும் அடையாளங்கள் அல்ல, அவை அந்த கட்சிகளின் பலமான அஸ்திவாரங்கள். இந்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு பெரும் அலையை உருவாக்க காத்திருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றால் மட்டுமே அது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு நிரந்தர சின்னம் பெறும். அதுவரை ஒவ்வொரு தேர்தலிலும் சின்னத்தை மாற்றி பெற வாய்ப்பு உண்டு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது கட்சிக்கு ஒரு பொது சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் தமிழக வெற்றி கழகம் முறையிட்டிருந்தது. பந்து, கிரிக்கெட் மட்டை, ஆட்டோ என சுமார் 10 சின்னங்களை விருப்ப பட்டியலாக அளித்திருந்த நிலையில் தற்போது விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் முதல் தேர்தலிலேயே இப்படி ஒரு சின்னம் கிடைத்திருப்பது கட்சிக்கு கிடைத்த முதல் வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. இது கட்சியின் தொண்டர்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தை ஊட்டியிருக்கிறது. ஏன் விசில் சின்னத்தை தேடினார்கள்? இதற்கு பின்னால் ஒரு புத்திசாலித்தனமான பிராண்டிங் ஒளிந்திருக்கிறது. அது என்னவென்றால், விஜயின் சமீபத்திய படங்களான பிகில் படத்தில் அவர் கால்பந்து பயிற்சியாளராக விசில் அணிந்திருப்பார். அதேபோல் கோட் படத்தில் விசில் போடு பாடல் மிகவும் பிரபலம். இதனால் மக்களிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் இந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பது மிகவும் எளிது. அரசியலில் நிலவும் தவறுகளை சுட்டிக்காட்டும் விசில் என்பது போன்ற வாசகம் அமைத்து அதன் மூலம் ஒரு நம்பிக்கை பிம்பத்தை இது உருவாக்குகிறது. விசில் என்பது சாதாரண ஏழை எளியவர்களும் பயன்படுத்தும் ஒரு பொருள். இது கட்சியின் எளிமையையும் மக்கள் மீதான அக்கறையையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. தமிழக தேர்தல் வரலாற்றில் சின்னங்கள் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது எனலாம். 1977இல் அதிமுக தனித்து நின்றபோது எம்ஜிஆரின் புகழுடன் இரட்டை இலை சின்னம் இணைந்தபோது அது ஒரு சரித்திர வெற்றியை தந்தது. 2006இல் தேமுதிக கட்சிக்கு கிடைத்த முரசு சின்னம் ஒரு புதிய மாற்று அரசியலுக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. சீமானின் மைக் மற்றும் கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து அதன் தனித்துவத்தை பறைசாற்றின. இதே வரிசையில் விஜயின் விசில் சின்னம் அதிமுக, திமுக என்ற இருபெரும் துருவங்களுக்கு இடையே ஒரு மூன்றாவது வலிமையான சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டது. உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற ஆளுமை மிக்க சின்னங்களுக்கு இடையே ஒரு புதிய விசில் சத்தம் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. இது இளைஞர்களையும் புதிய வாக்காளர்களையும் கவருமா? இந்த விசில் சின்னம் விஜய் சட்டமன்றத்தின் அரியணையில் ஏற்றுமா? இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 2026 தேர்தல் களம் முன்பை விட இப்போது மிகவும் விறுவிறுப்பாக மாறியிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் விசில் வெற்றிக்கான விசிலா? பொறுத்திருந்து பார்ப்போம்.